கைரேகை காட்டும் கிரக அமைப்பு. கைரேகை சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. மிகவும் உன்னதமான, மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலை. இந்த கலையை இன்றளவும் மிக சூட்சமாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய, உன்னதமாக பயன்படுத்தக்கூடிய நிறைய ஜோதிட ஆசிரியர்களும் ஜோதிட மகான்களும் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கிறாங்க. மேற்கத்திய முறையில் அதிக அளவில் பார்க்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னா இந்த கைரேகை சாஸ்திரம் தான். நம்மளாம் ஜனன ஜாதகம் வச்சுக்கிற மாதிரி கைரேகை சாஸ்திரம் இன்றளவும் நம்ம இந்தியாவிலேயே மேற்கத்திய முறைகளில் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. கட்டாயம் நம்ம சில விஷயம் தெரிஞ்சு வச்சுப்போம். அடிப்படையா நீங்கள் ஒரு சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஜோதிடர்களாக இருந்தாலும், ஜோதிட ஆசிரியர்களாக இருந்தாலும், நமக்கு ஒரு புரிதலுக்காக இது பதிவு. இது தாந்திரிகமாக சில பரிகாரங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதே இதில் உள்ள உன்னதம். அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் எளிமையாக சொல்கிறேன். இன்னும் நீங்கள் நுணுக்கமாக தெரிஞ்சுக்கணுங்கும்பொழுது நான் தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு கட்டாயமாக சொல்லித்தரேன். ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல், இது உள்ளங்கை. இதில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல ஆளுமை பண்ணுது. இப்போ ஜோதிடம் இப்போ கைரேகை சாஸ்திரம் பார்க்கும் பொழுது குருமேடு, சனிமேடு, ஆயில் ரேகை, புதன்மேடு, சந்திரமேடு, சுக்கிரமேடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. சாதாரணமாக நம்ம எங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்குவோம். முதல்ல இதில் ஜோதிடக்கலை, கைரேகை சாஸ்திரம்ங்கிறது ரொம்ப பெருசு. நம்ம எளிமையாக கொஞ்சோண்டு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தக்கூடிய விஷயம் மட்டும் சொல்லித்தரேன். நீங்கள் சாதாரணமாக பயன்படுத்திக்கோங்க. அந்த வகையில் நம்ம ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடான பகுதி குருமேடு, நடுவிரலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மேடான பகுதி சனிமேடு, மோதிர விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மேடான பகுதி சூரியமேடு, சிறுவிரல்னு சொல்லக்கூடிய சுண்டு விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மேடான பகுதி புதன்மேடு. இதில் நம்ம கைகளை மூடும் பொழுது இருக்கக்கூடிய அந்த 2 பிரிவுகளாக பிரிக்கும் இல்லையா, இந்த பகுதி செவ்வாய் மேடு, இந்த பகுதியும் செவ்வாய். நம்ம கட்டவிரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதி பார்த்திங்கன்னா சுக்கிரமேடு. நம்ம உள்ளங்கையினுடைய கார்னர் இந்த பக்கம் இருக்கக்கூடியது சந்திரமேடு. ஒரு ஜனன ஜாதகத்தில் நிறைய கிரக தோஷங்கள்லாம் இருக்கும் இல்லையா. என்னோட ஜாதகத்தில் சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கு, சனி பாதிக்கப்பட்டிருக்கு, குரு அப்படிங்கிற கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம ஒரு கோயில் பரிகாரம் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. எல்லா மதத்தில் இருக்கக்கூடியவர்களும் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. இது என்ன ஒன்றுக்கும் ஒரு கிரகத்துக்கும் ஒரு குறியீடு மாதிரி போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, வான் மண்டலத்தில் இந்த கிரகங்கள் பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறது. ஒன்றும் இல்லை, இந்த மேடு பகுதிகளெலாம் இந்த நம்ம கிரகங்களோட குறியீடு போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ ஒரு தம்பதிக்கு குழந்தை உருவாகவில்லை. அவங்க என்ன பண்ணணும்னா, ஆள்காட்டி விரல் எதுக்கு குரு கொடுத்துருக்குறாங்கன்னா, குரு வழிகாட்டக்கூடியவர். ஒருத்தவங்க ஒரு ஊருக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம கை இப்படி தான் போகும். இந்த பக்கம் போங்க, இப்படி போங்க, இந்த போனீங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிறது. குருவாகப்பட்டவர் வழிகாட்டக்கூடியவர். குரு அப்படிங்கிற கிரகம் ஆளக்கூடிய மேடு பகுதி இந்த பகுதி. இந்த பஞ்சபூத தத்துவத்தில் 5 பஞ்சபூதங்களும் நவகிரகங்களையும் ஆளுது. 5 பஞ்சபூதங்களும் 12 ராசிகளையும் ஆளுது. இதில் சாதாரணமாக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, குழந்தை உருவாவதில் காலதாமதமாகுது. குரு அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டால் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வர்றது, குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பெரிய கோளாறுகள், குலதெய்வம் மறந்து போயிடுறது, காணாமல் போயிடுறது, என்னதான் குலதெய்வம்னு தெரியாமல் இருக்கிறது, குலதெய்வத்தினால குறைபாடு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க இந்த ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மேடு பகுதியில் இந்த குறியீடை சாதாரணமாக நம்ம பேனாயாலேயோ அல்லது மார்கராலேயோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டு வரணும் நம்ம கைகளில். அல்லது இந்த பகுதியில் நம்ம குரு அப்படிங்கிறது நிறைய கிரக காரகங்களை குறிக்கக்கூடியது. இந்த இடத்துல நம்ம சாதாரணமாக ஒரு அழுத்தம் கொடுக்கும் பொழுது எப்படி இந்த அக்கு ப்ரெஷர்லாம் இருக்கு இல்லையா, ஒரு இடத்தை தூண்டுறது மூலயமா அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கானுக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டங்களுக்கு, அந்த உயிரோட்டங்களுக்கு ஆக்சிஜன் நிறைய போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் இந்த குருமேடு பகுதியில் இது போல் குருவினுடைய குறியீடை போட்டு நம்ம அடிக்கடி ரெகுலராக போடலாம். இது போடும் பொழுது நல்ல மாற்றம் வரும். உதாரணத்துக்கு செவ்வாய் அப்படிங்கிறது சொத்து சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்குது,
ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்டிருக்கு சிலருக்கு, தைரியம், வீரியம் பாதிக்கப்பட்டிருக்கு, இரத்த சொந்தங்களால், இரத்த நோய்களால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும் பொழுது, இந்த செவ்வாய் மேடு இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த குறியீடுகள் பயன்படுத்தலாம். எப்படி நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம தேடி கையில் எடுத்துக்கிறோமோ, எப்படி நம்ம ஒரு விஷயம் அனுபவிக்க முடியாத ஒரு விஷயத்த நம்ம எடுத்து பயன்படுத்தும் பொழுது அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் நமக்கு வர்றதோ, அதுபோல் குரு அப்படிங்கிறவர் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, நம்ம கைகள்லேயே அந்த குருவை அடிக்கடி நம்ம எழுதும் பொழுது, நம்ம எதை அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அது இயங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி. இது சாதாரணமாக ஒரு எளிமையாக சொல்லக்கூடிய அறிமுகம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதில் மிகப்பெரிய சூட்சுமங்களும் நிறைய வெளிவராத தகவல்களும் இருக்குது. இதை பற்றி மேலே வரக்கூடிய பதிவுகளில் நம்ம பதிவிட போகிறோம். கொஞ்சம் அடிப்படையாக இது போல் ஜோதிட சாஸ்திரம், எளிமையான ஆன்மீக தகவல்கள், ஜோதிட பரிகாரம், முக்கியமாக நம்ம ஜோதிட பரிகாரம் ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம். தாந்திரிகமாக நிறைய பரிகாரங்கள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு கிரகத்துக்கும் உள்ள குறியீடுகள் இப்படி தான் இருக்கும். இந்த குறியீடுகள் சம்மந்தமாக நீங்கள் சாதாரணமாக கூகுள் பண்ணி பார்க்கும் பொழுதே இந்த குறிகள்லாம் வரும். இந்த குறியீடுகளில் பல முறையில் பயன்படுத்தலாம். நம்ம கைகளில் மட்டும் போடணும்னு கிடையாது. திருமணம் ஆகாத ஆண்கள் சுக்கிரன் அப்படிங்கிற இந்த கிரகத்தினோட குறியீட்டினை தினசரி எழுதலாம் நோட்டில். சாதாரணமாக இதெல்லாம் வேலை செய்யுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நிறைய வாடிக்கையாளர்களுடைய வாழ்க்கையில் தாந்திரிகமாக மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பதிவுகள் இது போல் வெளிவராது. நம்ம பார்வையாளர்களுக்காக உதாரணமாக இதை பதிவு பண்ணுறேன். இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.